வணக்கம். பிரிந்துள்ள தம்பதிகள் ஒன்று சேர உதவும் குறுமிளகு கல்லுப்பு பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது மிக அவசியமாகும். இந்த புரிதல் இல்லாமல் தான் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. சில சமயங்கள்ல ஈகோ, அதனால சண்டை சச்சரவு ஏற்படுது. அதனால அவங்க பெத்த குழந்தைக்கு தான் ரொம்ப மன வருத்தத்துல போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் நிலவும் முரண்பாடுகளை சரி செய்ய உதவும் கல்லுப்பு மற்றும் குறுமிளகு பரிகாரம். கல்லுப்பு மற்றும் குறுமிளகிற்கு எதிர்மறை எண்ணங்களை மாற்றும் சக்தி இருக்குது. வீட்டில் நிலவுகிற எதிர்மறை ஆற்றலை விரட்டி தெய்வ ஆற்றலை பரப்பக்கூடிய தன்மை கல்லுப்புக்கும் குறுமிளகுக்கும் இருக்குது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும். அந்த கண்ணாடி டம்ளர்ல பாதி அளவு தண்ணி ஊத்திக்கணும். அதுல 27 குறுமிளகு எடுத்து அந்த டம்ளருக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே 27 குறுமிளகையும் ஒண்ணு ஒண்ணா போடணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்துட்டு அதையும் 27 டைம் போடணும். மனசார உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு கல்லுப்பும் குறுமிளகையும் அந்த மாதிரி 1 by 1 போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் ஓடுற ஒரு ஆறோ இல்லாட்டி வாய்க்காலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஊத்தி விட்டுருங்க. அப்படி போக முடியாதுவீங்க, சிங்க் இருக்குமில்ல உங்க வீட்டுல, விலை கழுவுற இடம் இருக்குமில்ல, அங்க ஊத்தி தண்ணி ஊத்தி விட்டுருங்க. இதனால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. எங்க பாட்டி சொன்ன ஒரு பரிகாரம் இது. இதனால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.